அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களை நோக்கி காலணி வீச்சு, இந்த சம்பவம் நாடு முழுவதும் பேசப்படுகிறது. நிறைய பேர் இந்த விஷயத்தை கண்டிக்கிறாங்க. அந்த வீசிய வழக்கறிஞர் அவரும் 71 வயது நிரம்பியவர். ராஜேஷ் கிஷோர் என்ற அவர் சொல்கிறாரு, கடவுள் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் கைது செய்யப்பட்டு விடுவிச்சிட்டாங்க. இப்போ அவர் கவாய் தலித் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை, அவரும் சனாதன இந்து தான் அப்படிங்கிறாரு அவர். இன்னொரு விமர்சனம் வருது, இந்த ஓய்வசி போன்றவர்கள்லாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுவே ஒரு இஸ்லாமியர் செஞ்சால் சும்மா விட்டுருப்பாங்களா? கைது செஞ்சு சிறையில் அடைப்பாங்க, வேறு விதமான விமர்சனம் வைக்கப்படும், குற்றச்சாட்டு பலமாக இருக்கும் அப்படின்னு அது போன்றவர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரெண்டு விஷயத்தை நம்ம வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, இப்போ நம்ம முன்னாள் சந்திரசூட்டு, அதுக்கப்புறம் அவருடைய பையன் சந்திரசூட்டு, அந்த சந்திரசூட்டு தலைமை நீதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு அவருடைய பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கவாய் பதவி ஏற்கின்ற போதே மகாராஷ்டிராவில் இவரை எப்படி மதித்தார்கள் என்பதை நம்ம வாசகர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அதாவது தலைமை நீதிபதிக்கு 3வது நிலை அல்ல, சட்ட ரீதியான முதல் அங்கீகாரம், இந்த கான்ஸ்டிடியூஷனலி ஃபர்ஸ்ட் மெரிட் டு பி கிவன் அப்படின்றது தான் ஆங்கிலத்தினுடைய வார்த்தை. மகாராஷ்டிராவில் அவர் போய் விசிட் செய்யும்போது அந்த பகுதியினுடைய முதலமைச்சரோ அங்கிருந்து இருக்கக்கூடிய ஆட்களோ பார்க்காமல் இருந்ததை அப்பவே நம்முடைய நக்கீரன் வாசகர்களுக்கு நம்ம பேட்டியில சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கிஷோரனுடைய செருப்பு வீச்சு சம்பவம், இதற்கு முன்பு இவருக்கு ஏன் இந்த கோபம் வந்தது, கவாய் மீது RSSக்கு அல்லது சங்கிகளுக்கு ஏன் இந்த கோபம்? இப்ப அவர் எப்படி கவாய் அவர் ஏதாவது தவறா சொல்லிட்டாரா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்ட ரீதியான தீர்ப்பு சொல்வதற்கு முன்பு சாட்சியங்கள் தேவை. இந்த நாட்டினுடைய எந்த சட்ட ரீதியான சப்ஜெக்டுக்கும் சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுவோம், கீழ்கோர்ட்ல இருந்து மேல்கோர்ட் வரைக்கும். இவர் போட்டிருக்கிற வழக்கினுடைய தன்மை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கோயில்ல அந்த கோயிலினுடைய புனரமைப்பு பணி அல்லது அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி, அதாவது அந்த ASI நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு பணி சம்பந்தமா இந்த விஷயத்தை எப்படி ஆராய்ச்சி செய்யணும் என்று இன்னைக்கு என்ன சட்ட ரீதியான அணுகுமுறை இருக்கிறதோ அதைத்தான் இந்த கவாய் தெரிவிச்சிருக்கிறார். இந்த தெரிவிக்கும் போது அவர் அந்த தெரிவிச்ச சப்ஜெக்டுக்கு ஓகே சொல்லிட்டு போனாதான் எந்த கோர்ட்டினுடைய நீதிபதிக்கும் அல்லது வழக்கறிஞருக்கும் அது பொருந்தும். மாறாக இவர் அந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல்லது கவுண்டர் பண்றாருன்னு சொன்னா, கடவுளினுடைய சப்ஜெக்டுக்கு குறை வைப்பவன், அதாவது நீ இந்த சப்ஜெக்டை நீ என்கிட்ட கேட்க வேணாம், அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி ஆளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வேற இடத்துல நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னதையே பொறுத்துக்க முடியாம ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி கடவுளை பற்றி ஒரு வார்த்தையை பேச, அப்படின்னா சர்வ அதிகாரம் படைத்த நீங்க விஷ்ணு கிட்ட இப்படி மோதுறீங்களான்னு கேள்வி கேட்க, அந்த விஷ்ணுவிடம் போய் கேளுங்கள் என்பதை ஹைலைட் பண்ணி, இன்னும் சொல்ல போனா சில வலதுசாரி மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கவாய்க்கு என்ன அவ்வளவு அதிகாரமா, கவாய் ராமரை குறை சொன்னா அதை ஏத்துக்குவீங்க, அல்லது ராமரை சொல்லும் போது நீங்க வேடிக்கை பார்ப்பீங்கன்னு சொன்னா என்ன பிரஜை நீங்க என்று வலதுசாரிகள் அந்த குங்குமத்தை நெத்தியில நீட்டா வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இந்தியில பேசுறான். நமக்கு தெரிஞ்ச இந்திய ஆட்கள்கிட்ட அந்த விஷயத்தை கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வலதுசாரி தன்மையோட இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையின் மீது போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அம்பு தான் இந்த ராகேஷ் கிஷோர். நீ மன்னிப்பு கேட்கணும் நாங்க யாரும் சொல்லல,
அவர் அவருடைய பெருந்தன்மையில என்ன சொன்னாரு, இந்த மாதிரி காலனி வீசுகின்ற இந்த சப்ஜெக்ட் யாராக இருந்தாலும், அது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஓஐசியினுடைய முஸ்லீமுக்கு ஒரு ரூலு, கிறிஸ்துவருக்கு ஒரு ரூலு, இந்துவுக்கு ஒரு ரூலு, மதச்சார்பற்றவனுக்கு ஒரு ரூலு, பகுத்தறிவாதிக்கு ஒரு ரூல் எல்லாம் இல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாண்புகளுக்கு பொருத்தமான, அதாவது பிரதமர் மேல நீங்க வீசியிருந்தாலோ, ஜனாதிபதி மேல வீசியிருந்தாலோ, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வீசினாலோ ஈக்குவல் கவனிப்பு தான் இருக்கணும். அப்ப அதை ஒரு குற்றமாகத்தான் கவனிக்க வேண்டும். ஆகவே அவர் பெருந்தன்மையில போனா போது விட்டுருங்கன்னு சொன்னா கூட அதை அப்படி அனுமதிக்க கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, எல்லா நீதிமன்ற விஷயங்களிலும் சட்டத்தை மீறி செயல்படுகின்ற அராஜக போக்கு, அரகண்ட் ஆட்டிடியூட் இன் தி கோர்ட் பிரெமிசஸ், இது எங்கிருந்து வருது பாருங்க. நீங்க சாவர்கருடைய அல்லது கோட்சேவனுடைய வரலாறு எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா, அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீதிபதிகளை கையில வச்சுக்கிட்டு தீர்ப்பு வாங்குறது ஒரு ரகம், குறைஞ்சபட்ச ஜனநாயக தன்மையோடு செயல்படுகின்ற நீதிபதிகளை மிரட்டி பணிய வைக்கக்கூடிய ஏற்பாடு. இப்ப நீங்க அந்த அம்மா நாகரத்னம்னு ஒரு அம்மா உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கும் இதே மாதிரி நீங்க மீடியாக்கள்ல முகநூல்கள்ல ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது. நல்ல வேளை அது ஒரு பெரிய அளவுக்கு மேல வரல. அப்போ வலதுசாரிகள் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து செயல்படுவது, கவாய் மீதான தாக்குதல் என்பது வகுப்புவாத அராஜக சக்திகளினுடைய வெளிப்பாடு. அது முறையாக தண்டிக்கப்படுவது என்பதுதான் இந்திய நாட்டினுடைய அரசியலுக்கு பொருத்தமானதாக இருக்கும். வழக்கில் நீதிபதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நீதிபதிகளே விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னும் பேசியிருக்கிறார் நேற்று ஒரு நிகழ்வுல. அவர் அந்த மாதிரி பேசுறாரு. இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில்குமார் வழங்கிய அந்த கருத்துக்கும் அவரையும் சமூக வலைதளங்கள்ல சிலர் கடுமையாக விமர்சித்து பேசுறாங்க. இது போன்ற பார்வைகள் எப்படி பாக்குறீங்க? இல்ல செந்தில்குமாரும் அதுக்கு சரியான பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது நம்ம மீதான விமர்சனத்தை நாம் பார்க்காமல் நாம எடுக்க வேண்டிய முடிவில் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் முடிவை அறிவிக்கக்கூடிய பணியை நாம் செய்தாக வேண்டும். அதான் செந்தில்குமாருடைய பதில். அதை அப்படியே நீட்டிச்சு பாருங்க, நம்முடைய கவாய்க்கு பொருந்தும். இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட்டினுடைய நடவடிக்கைகளை இக்னோர் பண்ணாலும் கூட 140 கோடி மக்கள் சட்டத்தை மதித்து செயல்படக்கூடிய ஒரு நாடு இந்தியா எனும் பொழுது மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று ஒரு 70 வயது முதியவர் அரைவேக்காட்டுத்தனமாக பேசுவதை நாம ஏதோ ஒரு கிரவுண்ட்ல அவர் அனுமதிக்க கூடாது. நாளைக்கு இறப்பை சந்திப்பவன் கூட இன்று ஒரு குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்திற்கான தண்டனை என்பது அடுத்தவன் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் இருக்க வேண்டும். இதுதான் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலில் குற்றங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையின் வழியில அவர் தண்டிக்கப்படுவது என்பதுதான் ஒரு சரியான பாடமாக அமையும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் மிகவும் எதிர்பார்த்த பீகார் தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 இரு கட்டங்களாக நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள் 14ஆம் தேதி. பீகார் தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருமா, இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா? பீகாரினுடைய ஆவலாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய தேர்தல். அதாவது நீங்க மகாராஷ்டிராவுக்கும் பீகாருக்கும் ஒரு வாசகர்கள் ஒரு ஒப்புமை பண்ணீங்கன்னு சொன்னா, நாம நம்முடைய ஆதாரங்களை கொண்டு போய் துணை ஜனாதிபதிகிட்டையும் ஜனாதிபதிகிட்டையும் வைக்கிறதுக்கு முன்னால ஒரு பட்சமாக தீர்ப்பு எடுத்து மகாராஷ்டிரா சப்ஜெக்ட்ல நம்மளுடைய எதிர்கட்சிகளுடைய குரலை நசுக்கியது தான் இந்த நாடு பார்த்தது. ஆனால் பீகார்ல அப்படி இல்லை. இங்க ஓட்சோர், ஓட்டு திருட்டு என்பதும் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு அந்த அதிகாரங்கள் மூலமாக ஊழல் என்பது அதிகமாயும் நிதிஷ்குமார் கண்ட்ரோல்ல பீகார் இல்லை என்பதும் இந்த பிரச்சார பேரணியில ராகுல் காந்தி போன இடங்கள்ல கொடுக்கப்பட்ட வரவேற்பு, தேஜஸ்வி போகக்கூடிய இடங்கள்ல அவருக்கு கிடைச்ச வரவேற்பு, சமாஜ்வாடி கட்சிகளும் இடதுசாரி கட்சிகளும் பிரச்சாரம் போகும்போது மக்கள் சொன்ன விஷயங்கள். மகாராஷ்டிராவில் உள்துறை அமைச்சர் போறாரு, மந்திரிகளை பார்க்கிறாரு, அதானிகளினுடைய சிமெண்ட் சமாச்சாரத்துல ஒரு கருத்து பேசுறாரு. வெள்ளம் வந்த இடத்துக்கு போகவில்லை. ஏன் போகவில்லைன்னு யார் கேட்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சியான பட்னாவிஸ் கட்சிக்கு கூட இருக்கக்கூடிய ஷிண்டே குரூப் தான் அமித்ஷாவிடம் கேள்வி கேட்கிறார்கள். ஸோ முரண்பாடுகள் உள்ள எப்படி மகாராஷ்டிராவில் அந்த வெள்ளத்துக்கு வராத போது வருகிறதோ,
பாண்டிச்சேரியில சாய் சரவணகுமார் மந்திரியாக இருக்கும்போது பிஜேபி பக்கம், மந்திரி இல்லைன்னும் போது ஆப்போசிட்ல போய் பிஜேபி எதிர்க்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். பீகார்ல நடந்திருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு அரசியலமைப்பு சட்டம், கோர்ட்டு, நம்முடைய இசிஐ, இந்த தேர்தல் கமிஷன் போல ஒரு செயலற்ற தேர்தல் கமிஷனை நான் சந்திக்கவில்லை என்று புதிய புத்தக வெளியீட்டு விழாவில் குரோஷி ஜனநாயகம் சம்பந்தமா, தேர்தல் கமிஷன் சம்பந்தமா அவர் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் அழகா சொல்லி இருக்கிறாரு, பீகாரினுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு என்பது பிஜேபியினுடைய அடுத்த வடிவமாக செயல்படுகிறது, இடி போல இசிஐ மாறிவிட்டது அப்படின்னு இந்த குறைச்சி பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வாசகர்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில விவரங்களை சொல்றேன். ஏற்கனவே போன தேர்தலில் பிஜேபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் தொகுதி கொடுப்பதில் பிரச்சனை. அடுத்த தேர்தலில் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 115 தொகுதிகளுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 115க்கு மேலே கொடுத்துருக்கணும். இப்போ அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் 108 கொடுப்பதாக ஒரு செய்தி வருது. இப்போ 108ல் 103 அவருக்கு, யாருக்கு? நிதிஷ்குமாருக்கு. அவர் ஒரு பார்ட்னர் வச்சிருக்காரு, அது ஒரு 5 தொகுதி. அப்போ ஒட்டுமொத்தமா போன தடவைக்கு இந்த தடவைக்கு எனக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 8 தொகுதிகளை பறித்தது சரியில்லை என்று நிதிஷ்குமாரனுடைய தலைவர்கள் வெளியே போகக்கூடிய ஏற்பாடு. அதே நேரத்தில் இந்த தேஜஸ்வி கிட்ட போக முடியாம, அல்லது லல்லு பிரசாத்தினுடைய எதிர் பாலிடிக்ஸ்ல ராம்விலாஸ் பாஸ்வானுடைய 2 குரூப்பு வெவ்வேறு கட்சிகள்ல இருந்தாலும் கூட இப்ப மந்திரியாக இருக்கக்கூடிய அவர் கேட்கக்கூடிய தொகுதிகள் 14 தொகுதிகள். போன தடவை அவருக்கு 8 தொகுதி கொடுத்தாங்க. இந்த முறை அவருக்கு 5 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பிஜேபி கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்னன்னா, அவர்கிட்ட இருந்தே ஒரு குரூப்பை பிரிச்சுட்டாங்க. மாமாவையும் பாஸ்வானுடைய பையனையும் 2 கட்சி ஆக்கின மாதிரி பையன்கிட்ட இருக்கக்கூடிய அவர் நட்பை பயன்படுத்தி இன்னொரு குரூப்பை உருவாக்குறாங்க. அப்போ உள்கட்சியில மோதல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மீண்டும் எல்லாரையும் இணைச்சி ஒரு தேர்தலை சந்திக்க முடியும்னு பாக்குறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய கிடுக்கிப்பிடியை போட்டிருக்கு. என்னன்னா, அந்த 65 லட்சம் பேரை நீ வெளியே அனுப்புனியே, அந்த அனுப்பின சம்பந்தமான ஒரு டீடைல்டு ஹிஸ்டரி நான் கேட்டனே, நேற்று வரைக்கும் அது கொடுக்கலையே, என்ன நிலை? அப்போ அந்த தொகுதி சம்பந்தமா, நீக்கப்பட்ட ஆட்கள் சம்பந்தமா நீ கொடுத்தால் ஒழிய அது நியாயமான தேர்தல் இல்லை என்ற நிலைமைக்கு சட்ட ரீதியா வந்துருச்சு. ஸோ சமூக ஜனநாயகத்துல பிஜேபிக்கு எதிரான குரல் ஓங்கி ஒலிக்கிறது. சட்ட ரீதியாகவும் நிதிஷ்குமாருக்கு எதிராக ஒலிக்கிறது. நிதிஷ்குமார் இனி ஒரு முறை ஜம்ப் பண்ணா நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு அவர் மீண்டும் ஒருவரை ஜம்ப் பண்ணுவாரோன்னு கூட ஒரு கருத்து கட்டுரை வந்தது. ஆனா நாளடைவில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பிஜேபி நிதிஷ்குமார் ஒரு காம்பாக்ட் ஏற்பாடுகளை செய்து 2 அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு. ஒண்ணு என்னன்னா, பல லட்சம் பெண்களுக்கு காசு கொடுத்து சுய தொழில் தொடங்கக்கூடிய ஏற்பாடு, அந்த அக்கௌண்ட்ல போடுற காசு, மகாராஷ்டிராவினுடைய பேட்டர்ன்ல. இப்ப என்ன, புதிய கல்விக் கொள்கையின் பிரகாரம் நீங்க ஐடிஐயை மூடணும்னு இருந்த நிலைமை மாறி தொழில்நுட்ப பயிற்றுனர்கள் என்ற ஒரு கேடரை உருவாக்கி அதுல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் என்ற ஏற்பாடும். இந்த தேர்தலை ஒட்டி பீகாருக்கு ரயில்வேல நேற்று நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்ட எந்த சப்ஜெக்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம பீகாருக்கும் குஜராத்துக்கும் 4 முக்கியமான பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பதான ஒரு அறிவிப்பும், தேர்தலுக்கான பணியை பிஜேபி துவங்கி இருக்கிறது. பீகாரை நோக்கி அந்த பாசம் அப்படி போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது எப்படி சொன்னாலும், போன முறை நீங்க சொன்ன வாக்குறுதிகளில் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறாத தன்மை, பெரும்பகுதியான ஆட்கள் இன்னமும் மைக்ரண்ட் ஆகி பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போறதுனால அவர்களுக்கு அந்த மைக்ரண்ட் வேலை என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறது. அந்த பயம் பிஜேபிக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்று உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல் தான் பீகார்ல இருக்கு. இடதுசாரி கட்சிகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்திருக்கு பீகார்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தொகுதி பங்கீட்டுல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எல்லா கட்சியிடமும் வந்திருக்கிறது. காங்கிரசும் நாமளும் உட்கார்ந்து பேசி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய கட்சி எது முதன்மையாக இருக்கிறதோ, அது சிறிய கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அமலாகும் போது பீகார்ல நிதிஷ்குமாரனுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.